Hi everyone, I am Kausalya. இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 1 யூனிட் 3 பார்ட் 1 பார்க்கலாம். மேட்டர் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். எனிதிங் which occupies space and has mass is called matter. இடத்தை அடைச்சிக்கிறதும் அதே போல் மாஸ் நிறை உடையதும் மேட்டர் பருப்பொருள். எந்த ஒன்று ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்குதோ அதே போல் அதுக்கு மாஸ் இருக்குதோ அதெல்லாமே மேட்டர் பருப்பொருட்கள். இன்ட்ரோடக்ஷன். மேட்டர் இஸ் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். The air we breathe, water we drink and the material we use are made up of matter. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் மேட்டர் இருக்குது. நம்ம ப்ரீத் பண்ணுற ஏர், நம்ம ட்ரிங்க் பண்ணுற வாட்டர், அதே போல் டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல், இது எல்லாமே மேட்டரால் ஆனது தான். மேட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். இடத்தை அடைச்சிக்கிறதும் அதே போல் நிறை உடையதும் பருப்பொருள். மேட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் 3 மேஜர் ஸ்டேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 3 மேஜர் ஸ்டேட்ஸில் இருக்கு இந்த பருப்பொருட்கள்: சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். சாலிட் திடப்பொருள் அல்லது திண்மம்னு சொல்லலாம். லிக்விட் நீர்மம் அல்லது திரவம். அண்ட் கேஸ் வாயு. இந்த 3 ஸ்டேட்ஸில் தான் இருக்கு. இதுதான் இதோட 3 மேஜர் ஸ்டேட்ஸ். மேட்டரோட 3 மேஜர் ஸ்டேட்ஸ்: சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். Do you know what is matter made of? இந்த மேட்டர் எதனால ஆனது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்னா அணுக்கள். இந்த பருப்பொருட்கள் அணுக்களால் ஆனது. ஆட்டம்ஸால் ஆனது தான் மேட்டர். ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர். இந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள். இது ரொம்ப மிக சிறிய துகள். மேட்டர்ல இருக்கிற சிறிய துகள் தான் ஆட்டம்ஸ். They are so small that you cannot see them with your eyes or even with a standard microscope. இந்த ஆட்டம்ஸ் மிகச் சிறியது. இதை நம்மளால கண்களால் பார்க்க முடியாது. அதே போல ஸ்டாண்டர்ட் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி கூட இதை நம்மளால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிகச்சிறியது தான் ஆட்டம்ஸ். A standard sheet of paper is about millions of atoms thick. ஒரு ஸ்டாண்டர்ட் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா இதோட திக்னஸ் பாருங்க. இந்த திக்னஸ்ல மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்து தான் இது ஒரு மேட்டரா இருக்கு. இந்த திக்னஸ்ல மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. Science has come up with a technology to identify the structure of atoms by using atomic resolution microscope and tunneling electron microscope which use electricity to map atoms. இந்த ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்களால் பார்க்க முடியாது. அதே போல் ஸ்டாண்டர்ட் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி கூட பார்க்க முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்படிப்பட்ட இந்த ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சயின்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுது. இதில் atomic resolution microscope and tunneling electron microscope இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கலாம். There is more about atoms in the later classes, but first let us learn about the 3 states of matter. இந்த ஆட்டம்ஸை பற்றி இன்னும் லேட்டர் கிளாஸஸில் தெரிஞ்சுக்கலாம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 states of matter பற்றி தான் பார்க்க போகிறோம். Physical nature of matter. பருப்பொருட்களின் இயற்பியல் தன்மை. Matter occupies space and has mass. பருப்பொருள் இடத்தை அடைச்சுக்கும், அதுக்கு நிறையும் உண்டு. What is its nature? இந்த மேட்டரோட நேச்சர் என்ன? Many philosophers pondered over this question and come out with ideas. It's known that Indian philosopher Kannada and Greek philosopher Democritus had their ideas similar. The Indian philosopher Kannada called it as Paramanu
and Democritus called it as atomos. வாட் இஸ் இட்ஸ் நேச்சர்? இந்த மேட்டரோட நேச்சர் என்ன, அதாவது இந்த மேட்டர் எத்தகைய தன்மையுடையது? இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண நிறைய பிலாசபியர்ஸ் முன் வந்தாங்க. அதில் ஒரு சிலர் அவங்களோட கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிலாசபியர் கெனடா அண்ட் கிரீக் பிலாசபியர் டெமோக்ரிட்டஸ், இவங்க 2 பேர்த்தோட கருத்துக்களும் சிமிலராக இருந்தது. 2 பேரும் ஒரே மாதிரியான கருத்துக்களை தான் சொன்னாங்க. இதில் கெனடா இந்த மேட்டரை பரமாணுன்னும் அதையே டெமோக்ரிட்டஸ் இந்த மேட்டரை அட்டாமஸ்னும் சொல்கிறாரு. அதாவது இது 2 ஒன்று தான், இது 2மே ஆட்டம்ஸ் தான் இல்லையா? ஆட்டம்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த கருத்து. அதாவது ஆட்டம்ஸால் ஆனது தான் மேட்டர். ஸோ இவங்க 2 பேர்த்தோட கருத்துக்களும் சிமிலராக தான் இருந்தது. Imagine that a piece of thread is cut endlessly using knife. At one point, it would be like a small piece that it cannot be further cut by a knife. That small particle may contain millions of molecules, and these molecules are made of atoms. Matter is made of such smallest particles, atoms. These atoms are extremely small even to see under a powerful microscope. ஒரு சின்ன த்ரெட் எடுத்துட்டு அதை நைஃப் வச்சு அப்படியே நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த நைஃபால் கட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கிள் கிடைக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கிள் கிடைக்கும் இல்லையா? இதை திரும்ப நம்மளால் நைஃப் வச்சு கட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த ஸ்மால் பார்ட்டிக்கிளில் மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ்லாம் ஆட்டம்ஸால் ஆனது. ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளால் பார்க்க முடியுது, இது விசிபிளாக இருக்குது. பட் நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு, அதாவது ஸ்டாண்டர்ட் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் ஆட்டம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆட்டம்ஸ், கண்ணுக்கு தெரியாத அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் மாலிகுல்ஸ் ஆகுது. மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு பார்ட்டிக்கிள் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகிள்ஸ் சேர்ந்து தான் ஒரு மேட்டர், ஒரு பொருள் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு பென்சில் எடுத்திருக்கேன், நீங்கள் சாக் பீஸ் கூட எடுத்துக்கோங்க. இது ஒரு மேட்டர். இப்போது இதை நம்ம ஃபுல்லாக பவுடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சின்ன பார்ட்டிக்கிள் மாதிரி ஆகிடும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இது இதில் நிறைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த பார்ட்டிகிள்ஸில் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த மாலிகுல்ஸ்குள்ள ஆட்டம்ஸ் இருக்கும், கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மிகச்சிறிய ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் மாலிகுல்ஸ் ஆகுது. மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பார்ட்டிகிள்ஸ் ஆகுது. இந்த மாதிரி எண்ணற்ற பார்ட்டிகிள்ஸ் சேர்ந்து தான் ஒரு பொருள் மேட்டர் ஆகுது. ஸோ மேட்டர் அப்படிங்கிறது ஆட்டம்ஸால் ஆனது தான். பருப்பொருள் அப்படிங்கிறது அணுக்களால் ஆனது. இந்த அணுக்களை நம்மளால கண்களால் பார்க்க முடியாது, ஸ்டாண்டர்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி கூட நம்மளால பார்க்க முடியாது. Activity 1. Take a few crystals of sugar, observe them carefully with the help of a magnifying lens. Which of the shapes given above resemble a sugar crystal? Now place a few sugar crystals into water. What happens to the sugar crystals? A sugar crystal is also made up of molecules. When sugar dissolves in water, the sugar crystals break down and the molecules of sugar get distributed in water. This makes water sweet in taste. The sugar molecules are extremely small. That is why we are not able to see them. Small amount of matter has many millions of molecules in it. 1 million is equal to 10 lakhs. 1 million அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். நம்ம இந்தியன் சிஸ்டம் படி 1 million அப்படிங்கிறது நம்ம இந்தியன் சிஸ்டம் படி 10 lakhs. சுகர் கிறிஸ்டல் எடுத்துட்டு அதை லென்ஸ் வழியாக பார்த்து அதோட ஷேப் இங்கே இருக்கிறதுல எதோட ஒத்து போகுது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்போட தான் ஒத்து போகும். கொஞ்சமாக சுகர் எடுத்துட்டு அதை வாட்டரில் நீங்கள் போட்டுட்டு அந்த சுகர் கிறிஸ்டல் என்ன ஆகுது, அதுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். எல்லா பொருள்லையுமே இருக்கிறது மாதிரி இந்த சுகர் கிறிஸ்டலும் பார்த்தீங்கன்னா
மேட்டரால் ஆனது தான். இதுக்குள்ளேயும் வந்து மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சுகர் கிறிஸ்டலும் ஒரு மேட்டர் தான், இதுக்குள்ளேயும் மாலிகுல்ஸ் இருக்கு. சுகரை வாட்டருக்குள்ள போட்ட உடனே அது டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகும். அப்படி பிரேக் டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுகருக்குள்ள இருக்கிற அந்த மாலிகுல்ஸ், அந்த சுகர் கிறிஸ்டல்குள்ள இருக்கிற மாலிகுல்ஸ் வாட்டர் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் அந்த வாட்டர் வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு ஸ்வீட்டாக இருக்கு. சுகர் கிறிஸ்டல்குள்ள இருக்கிற மாலிகுல்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும். அதனால தான் அதை நம்மளால பார்க்க முடியறதில்ல. அது வாட்டரில் அப்படியே டிசால்வ் ஆன உடனே அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வாட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதை நம்மளால டேஸ்ட் பண்ணும்போது அதில் மிக்ஸ் ஆகிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் அதை நம்மளால பார்க்க முடியாததுக்கு காரணம் அந்த மாலிகுல்ஸோட சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால தான் பார்க்க முடியாது. ஒரு சிறிய அளவு இருக்கிற எந்த ஒரு பொருள்லையும் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லேக்ஸ். இந்த வாட்டர் மாலிகுல்ஸையோ அல்லது சுகர் கிறிஸ்டல்ல இருக்கிற மாலிகுல்ஸையோ நம்மளால கண்களால பார்க்க முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு மிகச்சிறியதா இருக்கு. ஆட்டம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அணுவோட அமைப்பு. இதுல சென்டர்ல இருக்கு இல்லையா, இதுதான் நியூக்ளியஸ், அணுக்கரு. நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அணுக்கரு. இந்த நியூக்ளியஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். நியூக்ளியஸ்ல நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். இந்த நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. பட் இந்த புரோட்டான் இருக்கு இல்லையா, இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை, புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இதுல எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த ஆர்பிட்ல தான் இருக்கும். எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். மாலிகுல் அப்படிங்கிறது ஆட்டம்ஸால ஆனது. ஒரு மேட்டர் இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு மேட்டராக எடுத்துக்கிட்டா கூட அதில் மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர், பருப்பொருட்களின் சிறப்பு பண்புகள். Particles of matter have a lot of space in between them. In different forms of matter, this spacing will be different. மேட்டரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு இடையில இடைவெளி இருக்கும். இது ஒவ்வொரு மேட்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட்ல பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதே போல் லிக்விட்லேயும் கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அது வேரி ஆகும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். Let us add a spoonful of sugar to a glass of water. Stir well. Sugar disappears completely. Where has it gone? Will the glass of water be now sweet? Water particles have space between them and sugar particles are now occupying those spaces. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு அதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சுகர் எடுத்துட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சுகர் என்ன ஆகும், அது இந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிடும் இல்லையா. சுகர் கிறிஸ்டல்குள்ளே பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் இருக்குது. அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த கேப் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். ஆனால் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில இருக்கிற கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்போவுமே சாலிட் லிக்விட் இதை ரெண்டை கம்பேர் பண்ணும்போது சாலிட்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இருக்கிற இடைவெளி குறைவாக இருக்கும். பட் லிக்விட்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இருக்கிற இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர், இந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அந்த இடைவெளியில் போய் இந்த சுகர் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டிகிள்ஸ் அந்த கேப்பை ஃபில் பண்ணிடும். ஸோ இது இதில் மிக்ஸ் ஆகிடுது. இந்த மாலிகுல்ஸோட சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால இதை நம்மளால பார்க்க முடியாது. அதனால தான் வாட்டருக்குள்ளே சுகர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணின உடனேயே அந்த சுகர் கிறிஸ்டல் அதுக்குள்ளே டிசால்வ் ஆகிடுறதுனால நம்மளால அதை பார்க்க முடியறதில்ல. ஆனால் அதை டேஸ்ட் பண்ணும்போது மட்டும் அது அதில் மிக்ஸ் ஆகிருக்குதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. Particles of matter attract each other. It's the force of attraction which keeps the particles together. This attractive force will be different for different forms of matter. மேட்டரில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்.
ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது இருக்கும். இந்த அட்ராக்ஷனால தான் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணா அப்படியே பிணைக்கப்பட்டு இருக்கு. இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்டர்லயும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. இது மேட்டருக்கு மேட்டர் மாறுபடும். ஒவ்வொரு பொருள்லயும் ஒவ்வொரு மாதிரி அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இருக்கிற அட்ராக்ஷன் மாறுபடும். Grouping of matter on the basis of physical states. இந்த ஒரு பொருளோட பிசிக்கல் ஸ்டேட்ஸை வச்சு தான், அதாவது அதோட இயற்பியல் நிலையை வச்சு தான் அந்த பொருளை குரூப் பண்றோம். தீஸ் ஆர் த 3 physical states of matter. Matter can be grouped into solids, liquid and gases based on the above characteristics. பிசிக்கல் ஸ்டேட்டை அடிப்படையாக வச்சு தான் மேட்டரை சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ் இந்த மாதிரி பிரிக்கிறோம். இந்த சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ் இது மூணும் பார்த்தீங்கன்னா 3 physical states of matter. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.